சொன்ன மாதிரி இளைஞர் அன்னைக்கு கூட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்காத ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய திட்டங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய ஊரில் கூட பிஜேபியில் சொற்ப வாக்கு தான் இருக்குன்னு சொல்லி நியூஸில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டா அவர் எங்கேயுமே இது மாநாடு கிடையாது. நல்லா கேட்டுக்கு இந்த மாநாடு கிடையாது, இது ஒரு ஊர்வலம், அதாவது நடைப்பயணம். இதுக்கு இவ்வளோ பேனர்ஸ், இவ்வளோ கூட்டங்கள், க்ரௌடு வரும்போதெல்லாம் பார்க்குற பேட்ச் அங்கே 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் இந்த க்ரௌடெல்லாம் பார்த்து தான் நின்றுட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தானே, மேலே மோடி இருக்கார். இத்தனைக்கும் இந்த ஆட்சியில், இத்தனோட ஆட்சி காலங்களில் ஊழல் இல்லாத ஒரே ஒரு ஆட்சினா பிஜேபி ஆட்சி மட்டும்தானே. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதன்றது திரு அண்ணாமலை அண்ணன் இங்கே நியமித்தது மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருக்குதுண்ணே. இதை பார்த்து தான் நாங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்திருக்கிறோம். இது அடுத்த கட்டமாக அண்ணாமலையினுடைய வளர்ச்சி எங்கே நிற்குதுன்னா, அடுத்த தமிழ்நாட்டினுடைய சிஎம் அண்ணன் வரணும். அவருக்கு பின்னாடி நாங்களும் நின்று அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.